வணக்கம். வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமியிலிருந்து மகேஸ்வரி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கவிஞர் முடியரசன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 17வது வீடியோ. இதுக்கு முன்னாடி யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா 20 கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இப்போ தான் நம்ம வரிசையாக வீடியோஸில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி 16 வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த 20 கவிஞர்களை பற்றியுமே கன்டினியூஸாக வீடியோஸ் வரும், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முடியரசனை பற்றி பார்க்கலாம். காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான். பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தன் அவன். ஆழ கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆலிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதுரா ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்களை அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகி விடுவான் அப்படின்னு இதில் தமிழர்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. இந்த வரிகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். அவங்க பாடல் வரிகளை கொடுத்துட்டு கேட்கலாம். உரைநடை பாட்டை கம்மி பண்ணிட்டாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு 20 கவிஞர்களை பற்றி மட்டும்தான், 20 பேரை மட்டும்தான் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் இருக்க பாடல் வரிகளையாவது நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஒவ்வொரு வரியுமே நல்லா படிச்சுக்கோங்க. அந்த வரிகளை கொடுத்துட்டு இது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும்னா தரும், கலனினா வயல், மரம்னா வீரம், எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, களம்னா கப்பல், ஆலினா கடல். அடுத்து பாடலுக்கான பொருள் பார்க்கலாம். தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதனவன். அதாவது தமிழர்கள் ஆதி காலத்தில் எப்படி இருந்தாங்க, கற்களும் முற்களும் நிறைஞ்சிருந்த காட்டை அப்படி இருந்த காட்டை சமப்படுத்தி பெரிய நிலப்பரப்பை ஏற்படுத்தி அதில் பயிர் பண்ணி அதன் மூலமாக அதை சார்ந்த விஷயங்கள்லாம் பெருகி தான் ஊர் நகரம் நாடு இதெல்லாம் உருவாகுச்சு இல்லையா. அடுத்து அதை சார்ந்து தானே இந்த 4 வகை நிலங்கள்லாம் நாகரிகம் உருவானுச்சு அப்படின்னு சொல்லி தமிழர்களை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமையை செய்ய அஞ்சுபவன். அதாவது நம்ம இது வரைக்கும் தமிழர்களை பற்றி லெசன்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். பழந்தமிழர்கள் ஆழமான கடல்களை கடந்துமே பயணம் செஞ்சு வணிகம் செஞ்சாங்க. அச்சம் தரும் போர்கள்லையும் எளிதாக வெற்றி பெற்றாங்க இல்லையா. அதே மாதிரி பனி சூழ்ந்த இமயமலையிலையுமே அவங்களோட தமிழர்களோட வெற்றி கொடியை இமயமலை வரைக்குமே தமிழர்களோட வரலாறு பற்றி, தமிழர்கள் வெற்றி அடைஞ்சதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அடுத்து ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுக்கிறது, ஏலம் மிளகு இதெல்லாம் கப்பல்களை ஏற்றி வெளிநாட்டுக்கு போய் கண்டங்கள் தோறும்லாம் வணிகம் பண்ணியிருந்திருக்காங்க. கப்பல்லே உலகம் முழுவதும் வளம் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு கப்பல் இந்த வணிகத்துறையில் தமிழர்கள் சிறந்து இருந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தமிழர்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எதற்குமே அஞ்சாதவங்க. ஆனால் செய்கிற அறம் தவறி செய்கிற செயல்களை பார்த்து செய்கிறதுக்கு அஞ்சுவாங்க அப்படின்னு இந்த பாடலில் முடியரசன் சொல்லியிருக்காரு. இவரோட இயற்பெயர் துரைராசு. இவர் எழுதின நூல்கள் பாருங்கள், பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். இவரோட சிறப்பு பெயர் பாருங்கள், திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இப்போ இவர் எழுதின நூல் பார்த்துக்கங்க, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இவர் எழுதின நூல்கள். இவர் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நமக்கு கொடுத்துருக்க இந்த பாடல் புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூல்லேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க.
அடுத்து இந்த பாடல் வரிகள் பாருங்க. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராட்டேயர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இந்த பாடல் வரிகளை எழுதுவது யாருன்னா பாரதியார். இது நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வரிகளை. ஸோ இதை ஒரு 2 தடவை படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் வந்துடும். இந்த பாடல் வரிகள் எழுதுனது யார் அப்படின்னா பாரதியார் தான். அடுத்து புக் பேக் பார்க்கலாம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எது அப்படின்னா வீரம். கல்லெடுத்து அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா கல் கூட்டல் எடுத்து. நானிலம் அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா 4 கூட்டல் நிலம். இந்த நானிலம் வந்து தொகை சொற்களில் வரும். நீங்கள் இலக்கணத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா, தொகை சொற்கள்லாம் முப்பால், நானிலம், ஐந்திணை, அதெல்லாம் வந்து தொகை சொற்கள். அதை வந்து எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படிலாம் கொடுத்து உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்கலாம், அந்த ஆப்ஷன்ஸை மாற்றி கொடுத்து. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றையும் படிக்கிறப்பயுமே ஞாபகப்படுத்திக்கங்க. இப்போ முக்கணி அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா முக்கணின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் மாற்றி மாற்றி கூட கொடுக்கலாம். இப்போ முப்பால் கொடுத்துட்டு அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களை குழப்புறதுக்காக ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்துட்டு தொகை சொற்கள். நாடு கூட்டல் என்ற அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா நாடென்ற அப்படின்னு வரும். களம் கூட்டல் ஏரி, இதை பிரித்தோம்னா களமேரி. அடுத்து ஓல்டு புக்கில் ஒரு முடியரசன் எழுதின ஒரு பாடல் இருக்குது, அதை பார்க்கலாம். யார் கவிஞன்? காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற வாழ்க்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன். இதை பார்த்துக்கோங்க. இந்த அல்லன் அப்படிங்கிறத நீங்கள் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அதாவது ஒருமைக்கு தான் நீங்கள் அந்த அல்லன் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தணும். நீங்கள் ஏற்கனவே இலக்கண பகுதி படிக்கிறப்ப இதை பார்த்துருப்பீங்க. அல்லன் அப்படின்னா ஒருமைனா, அதாவது ஆணை பற்றி சொல்கிறோன்னா அல்லன், பெண்ணை பற்றி சொல்கிறோன்னா அல்லல் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தணும். அடுத்து தேசத்தை தன்னினத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன், மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன், ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள் என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான், மேலோங்கு கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான், தாழ்ச்சி சொல்லலும் அடிமையலன் மக்களுக்கெல்லாம் தலைவனென பாடுபவன் கவிஞன் வீரன் அப்படின்னு வந்துட்டு இந்த பாடல் வந்து எழுதியிருக்காரு. இந்த பாடலுக்கான பொருள் நமக்கு படிக்கிறப்பே புரியுது, இருந்தாலும் நம்ம பொருளை பார்த்துக்கலாம். செல்வத்துக்காகவும் பயனும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நம்மளோட கொள்கைக்கு மாறாக வந்துட்டு கவிஞன் வந்து சொல்ல மாட்டான். தன்னோட நாட்டோட அதே மாதிரி தன்னோட நாட்டை பற்றியும் இல்லோட தன்னோட இனத்தையும் இழிவுபடுத்தி வந்துட்டு கவிஞர்கள் வந்து பாட மாட்டாங்க. கூழுக்கும் மீசைக்கும் ஆசைப்பட்டுனா, அதாவது அது ரெண்டுமே வேணும், அது இந்த விஷயமும் வேணும், இதை போன இப்போ கவிதையும் பாடணும், அவங்கள பற்றி புகழ்ந்து பாடிட்டு அதுக்காக அது தப்பான விஷயம் பண்ணுறவங்கள பற்றி புகழ்ந்து பாடிட்டு அதுக்காக பணம் வாங்கிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டாங்க. நீங்கள் தப்புனா தப்புங்கிற விஷயத்த நேராக எடுத்து சொல்கிறவங்களா இருப்பாங்க கவிஞர்கள். தன்னோட நலத்துக்காக தன்னோட கொள்கையை விட்டு கொடுத்துட்டு தப்பான ஒரு விஷயத்த புகழ்ந்து பாட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து ஆட்சியாளர்களோட அடக்குமுறைக்கு அஞ்சாமல் எவர் ஆண்டாள் என இருந்து விடாமல் தன் நாட்டிற்கு மேன்மைக்காக குரல் கொடுப்பவனே கவிஞனாவான். அதாவது ஆட்சியாளர்களுக்காக பயந்துக்கிட்டு அவங்கள பற்றி பெருமையாக பாடுறதோ இல்லை அவங்க யார் ஆட்சி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை தப்பை வந்து எடுத்து சொல்லாமல் இருக்கிறதோ வந்து கவிஞர்கள் பண்ண மாட்டாங்க. நாட்டோட நன்மைக்காக குரல் கொடுக்குறவங்களா கவிஞர்கள் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்காங்க இல்லையா. விடுதலைக்காக எவ்வளவோ பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த இதழ்கள்லாம் நடத்தி இருந்திருக்காங்க. மக்களுக்காக பொதுக்கூட்டங்கள் நடந்து ஜெயிலுக்கு போயிருந்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வை எது வழியாக ஏற்படுத்துனாங்க அப்படின்னா இந்த கவிஞர்கள் கவிதைகள் மூலமாக தானே மக்களை வந்து இது ஒன்று திரட்டி அந்த சுதந்திர போராட்டத்திற்காக வந்து பாடுபட்டாங்க இல்லையா. அதுவே வந்து நமக்கு இவர் சொல்கிற விஷயங்களுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். கொடுமைகளை கண்டு மனம் கொதித்து புலியாகி அக்கொடுமைகள் நீங்குமாறு பாடல்கள் தீட்டுபவனே கவிஞனாவான், எதற்கும் தலைவணங்கும் அடிமையாகாமல் மக்கள் தலைவனாக தன்னை எண்ணி பாடுபவனே உண்மை மறவன், அவனே கவிஞன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதில் கைமாறு அப்படின்னா பயன் அர்த்தம், மாசற்றனா குற்றமற்ற, தேட்டை இட்டனா செல்வம் திரட்ட, மீச்சினா மேன்மை, மாலனா நீங்க அப்படின்னு வந்து அர்த்தம்.
அடுத்து இவரோட இயற்பெயர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், துரைராசு. அவரோட பெற்றோர் பார்த்துக்கோங்க, சுப்பராயலு சீதாலட்சுமி. இவரோட ஊர் வந்துட்டு தேனி மாவட்டத்தில் இருக்க பெரிய குளம் தான் வந்துட்டு ஒரு முடியரசனோட ஊர். இவர் இயற்றிய நூல்கள் பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதைகள், இதெல்லாம் வந்து இவர் எழுதின நூல்கள். இவர் வந்து தமிழாசிரியராக பணியாற்றியிருக்காரு. எங்கே அப்படின்னா காரைக்குடியில் மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியிருக்காரு. பரம்பு மலையில் நடந்த ஒரு விழாவில் இவருக்கு வந்துட்டு கவியரசு அப்படிங்கிற பட்டம் வந்து குன்றக்குடி அடிகளார் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இது இம்பார்ட்டண்டானது பார்த்துக்கங்க. கவியரசு அப்படிங்கிற பட்டம் இவருக்கு வந்து குன்றக்குடி அடிகளார் கொடுத்துருப்பாரு. சரி, நான் ஒரு கொஷின் கேட்குறேன். ஏற்கனவே நம்ம குன்றக்குடி அடிகளாரை பற்றி பார்த்தோம் இல்லையா, ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போமா? அவர் எழுதின குன்றக்குடி அடிகளார் நடத்தின இதழ்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இவரோட பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்காக 1966 தமிழக அரசு பரிசு வாங்கியிருக்காரு. முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை அவரோட பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் தான் வந்துட்டு முடியரசன். இதுவும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான், உங்களுக்கு கேட்கலாம். பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் யார் அப்படின்னா முடியரசன். இவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவங்களோடலாம் நெருங்கி பழகி இருந்திருக்காரு. இவரோட காலம் 7/10/1920 3/12/1998 வரைக்கும் இவருடைய காலம். ஸோ காலமும் பார்த்துக்கோங்க. இதில் இருக்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான். அவரோட ஊர் பார்த்துக்கோங்க, பெரிய குளம். அவர் வந்துட்டு மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி இருந்திருக்காரு. பரம்பு மலையில் நடந்த விழாவில் இவருக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் வந்து குன்றக்குடி அடிகளாரால் கொடுக்கப்பட்டிருக்கு. பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்காக 1966 தமிழக அரசோட பரிசு வாங்கியிருக்காரு. முடியரசன் வந்துட்டு பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களில் மூத்தவராக இருந்திருக்காரு. இவரோட காலம் 17/10/1920 3/12/1998 வரைக்கும் இவருடைய காலம். மாசு அப்படின்னா குற்றம், கைமாறு அப்படின்னா குற்றம். மாசு அப்படின்னா குற்றம், ஏன்னா மாசற்றன்னு பார்த்தோம் இல்லையா. கைமாறுனா பயன், மாலைனா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மாசற அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா எப்படி வரும்? மாசு கூட்டல் அற அப்படின்னு பிரித்து எழுதலாம். தன்னினம், தன் கூட்டல் இனம் அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா. தன் கூட்டல் இனம். அடுத்து தலைவன் என, அப்போ தலைவன் கூட்டல் என அப்படின்னு எழுதணும். தலைவன் கூட்டல் என. அடுத்து கவிஞர் முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. அவர் பிறந்த ஊர் வந்துட்டு பெரிய குளம்னு பார்த்தோம் இல்லையா, பெரிய குளம். இவர் வந்துட்டு தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனோட காவியம் வந்துட்டு பூங்கொடி. எப்போன்னு பார்த்தோம்? 1966 பார்த்தோம் இல்லையா. இவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ தான். இதில் இம்பார்ட்டண்டானதை மட்டும் நல்லா பார்த்துக்கங்க. அவர் வந்து பூங்கொடி வந்துட்டு 1966 தமிழக அரசோட பரிசு வாங்கினுச்சு. இவர் வந்துட்டு திராவிட நாட்டின் வானம்பாடின்னு அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி இவருக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் எங்கே கொடுக்கப்படுச்சுன்னா பரம்பு மலையில் நடந்த ஒரு விழாவில் குன்றக்குடி அடிகளார் வந்து இவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.